வணக்கம். சின்ன குரூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைய ஆன்மீக தகவல் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம். அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களில் சமர்ப்பணம் செய்கின்றேன். நியாயமான நம்பிக்கையான பிரார்த்தனைகள் நிச்சயமாக கைகூடும். நேற்றைய பதிவில் தொடர்ச்சியை இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகின்றோம். ஒரு பொருள் உண்டு. இந்த எதிரிடைகளுக்கெல்லாம் ஒரு விமோசனமும் உண்டு. இயற்கை தன் சேர்க்கைகளில் விஷயமாக காட்டும் பைத்தியக்காரத்தனத்திலும் ஒரு முறையுண்டு. சிக்கறுப்பதற்கு மிகவும் கடினமாக இருக்கும். முடிச்சுகளே அவுக்கிறதுக்கு சிக்கா இருக்கும் இல்லைங்களா? அவளுடைய முடிச்சுகளுக்கும் ஒரு அவிழ்ப்பு உண்டு. அதையும் அவிர்க்க முடியும். இயற்கை வாழ்க்கைக்கு இடைவிடாமல் ஒரு கேள்வி போடுகிறான். அதுவே மரணம். அதன் மூலமாக வாழ்க்கை இன்னும் தன் உண்மை நிலையை அடையவில்லை என்பதை அதற்கு நினைவூட்டுகின்றான். மரணம் வாழ்க்கையை முற்றுகை போடாவிடில் மனிதன் பரிபக்குவமடையாத வாழ்க்கையின் அமைப்பிலேயே என்றும் பிணைக்கப்பட்டிருக்கின்றான். மரணம் பின்தொடர்ந்து வருவதால்தான் பூரண வாழ்க்கையை பற்றிய எண்ணம் மனதினுள் உதிர்த்து அவன் அதற்குரிய சாதனங்களையும் அதன் சாத்தியத்தையும் தேடுகின்றான். பலவீனமானது நாம் பெருமை அடித்து கொள்ளும் பலத்திற்கு ஆற்றல்களுக்கும் அதே கேள்வியை போட்டு அதே விதமாக சோதிக்கிறது. வலிமை வாழ்க்கையின் விளையாட்டாகும். அது வாழ்க்கையின் அளவை காட்டி அதன் வெளிப்பாட்டின் மதிப்பை கண்டுபிடிக்கின்றது. பலவீனம் மரணத்தின் விளையாட்டாகும். அது வாழ்க்கையின் இயக்கங்களை பின்தொடர்ந்து வாழ்க்கை அடைந்துள்ள ஆற்றலின் வரையறையை வற்புறுத்துகின்றது. உயிர் அனுபவிக்கும் சுகமானது இறைவனது உண்மையான இன்பத்தின் ஓர் அற்ப குறிப்பேயாகும். இதை துன்பம் துயரங்களின் மூலமாக இயற்கை அவ்வுயிருக்கு நினைப்பூட்டுகின்றாள். வாழ்க்கையில் நாம் அனுபவிக்கும் ஒவ்வொரு துன்பத்திலும் வேதனையிலும் சவாலை விட்டு எரியும் இன்ப பரவசத்தின் இரகசியம் உள்ளது. இந்த சுவாலையுடன் ஒப்பிட்டு பார்த்தால் நம் மிக பெரிய சுகங்களும் மங்களாக எரியும் சிற்றொளிகளாகவோ இருக்கும். தளர்ச்சியுற்ற நம் மனம் அருவறுத்து ஒதுக்கும் வாழ்க்கையின் வரும் கடும் சோதனைகளும் துயரங்களும் பயங்கர அனுபவங்களும் நமது ஆன்மாவை கவர்ந்து ஈர்ப்பதன் இரகசியம் இதுவே. உயிரையே இந்த இரகசியம் தன்பால் ஈர்க்கின்றது. ஒரு புறம் செயல் புரியும் நம் ஜீவனும் அதன் சாதனங்களும் அமைதி இழந்து வெகு சீக்கிரம் சோர்ந்து விடுவதை காண்கின்றோம். இதன் மூலமாக அமைதியே நமது உண்மையான அடிப்படை என்பதையும் பரபரப்பும் கிளர்ச்சியையும் உயிரை பிடிக்கும் வியாதியே என்பதையும் இயற்கை குறிப்பாக காட்டுகிறது. மற்றொரு புறம் செயலற்று சலிப்புற்றும் உள்ள ஒரு வென்று அமைதியை காண்கின்றோம். இதன் மூலமாக அமைதியின் உறுதியான அஸ்திவாரத்தின் மீது நாம் செயல் புரிய வேண்டும் என்பதே நமது விருப்பமென அவன் குறிப்பாக காட்டுகிறான். இறைவன் சதா காலமும் திருவிளையாடல் புரிந்து வருகின்றான். ஆயினும் அதனால் அவன் பாதிக்கப்படுவது இல்லை. உடல் ஓர் அச்சை போன்றது, ஆகவே வரம்புகளுடையது. ஆன்மாவும் மனமும் வரம்புகளுக்குள் தங்களை பொழிந்து இவற்றை உடைத்து விரிவாக்கி மீண்டும் புதுக்கியமைக்க வேண்டியதாய் இருக்கின்றன. வரம்புள்ள
இவ்வுடலுக்கு வரம்பற்ற தங்களுக்கும் இசைவை உண்டாக்கும் ஒரு விதியை காணும் வரையிலும் இவ்வண்ணம் செய்ய வேண்டியதாக இருக்கிறது. அகில இயற்கையின் மீது ரகசியமாக ஆட்சி செலுத்தும் பரமாத்மாவின் வரையறையற்ற ஒருமையின் தருமமே சுதந்திரம். பன்மையின் தன் அம்சங்களேயான இதர ஜீவாத்மாக்களின் விளையாட்டுக்கு பயன்படும் பொருட்டு தன்னை தானே சுயேச்சையுடன் ஈயும் இறைவனும் அன்பே பராசீனத்தின் தருமமாகும். சுதந்திரம் பந்தங்களுக்கு கட்டுப்பாட்டு தொழிற்பட நேரிடும்பொழுது பராதீனம் அன்பின் தருமமாய் இருப்பதற்கு பதிலாக பலாத்காரத்தின் தருமமாகும் போது பொருட்களின் உண்மையான தன்மை விஸ்வரூபம் அடைகின்றன. இதனால் வாழ்க்கை விஷமான உயிரின் விவகாரங்களின் அபத்தமே ஆட்சி செலுத்தலாகின்றது. இயற்கை இந்த விருப்பத்திலிருந்து ஆரம்பித்து இதனின்று ஏற்படக்கூடிய எல்லா சேர்க்கைகளிலும் திருவிளையாடல் புரிந்து பின்னரே விஸ்வரூபத்தை சரிப்படுத்துகின்றான். பிறகு இச்சேர்க்கைகளின் சாராம்சங்களை எல்லாம் ஒருக்கே திரட்டி அன்பும் சுதந்திரம் கொண்ட புதிய வளமான ஒரு இசையை உண்டாக்குகின்றான். சுதந்திரமானது வரம்புகளற்ற ஓர் ஒருமையினின்று வருவது. ஒருமையே நம் உண்மையான ஜீவன். அந்த ஒருமையின் சாராம்சத்தை நாம் நமக்குள்ளேயே பெறலாம். மற்றெல்லாவற்றினும் ஒன்றுபட்டு அதன் விளையாட்டுடையும் நாம் அனுபவிக்கலாம். இந்த இரட்டை அனுபவமே இயற்கையின் உள்ள ஆன்மாவின் முழு நோக்காகும். நமக்குள்ளே அகண்ட ஒற்றுமையை அடைந்து பின்னர் உலகுக்கு நம்மை ஈவதே முழு சுதந்திரமும் சம்பூரண ஆதிபத்தியமும் ஆகும். இந்த அந்தம் இல்லாத அந்த அகண்ட நிலையை அடைந்து விடுவோமாயின் நாம் மரணத்தினின்று விடுதலையாகின்றோம். ஏனென்றால் அப்பொழுது வாழ்க்கையானது நமது சாகா நிலையின் ஒரு விளையாட்டாகிறது. நாம் பலவீனத்தன்று விடுதலை அடைகின்றோம். ஏனெனில் தன் பல்லாயிரக்கணக்கான அலைகளின் அதிர்ச்சியை இன்பமுடன் அனுபவிக்கும் முழு கடல் போல ஆகின்றோம். இன்பம் துன்பம் துயரங்களிலிருந்து விடுதலை அடைகின்றோம். ஏனெனில் நமது ஜீவனுடன் தொடர்புறும் யாவற்றுடனும் நாம் இசையுடன் பொருத்தி நிற்கவும் எல்லா பொருட்களிலும் இறைவன் இன்பத்தின் விளைவையும் எதிர்வினையையும் காணவும் கற்றுக்கொள்கின்றோம். நாம் பந்தங்களிலின்று விடுதலை அடைகின்றோம். ஏனென்றால் உடலானது அகண்ட மனதின் விளையாட்டு பொருளாகி அழியற்ற ஆன்மாவின் சித்தத்திற்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்கின்றோம். நாம் மனம் இதயம் ஆகியவற்றின் கிளர்ச்சிகளிலிருந்து விடுதலை அடைகின்றோம். ஆயினும் செயலற்று சும்மா இருக்க நாம் கட்டுப்படுவது இல்லை. சாகாமை ஒருமை சுதந்திரம் இவையாவும் நம்முள்ளேயே உள்ளன. இவற்றை நாம் கண்டுபிடித்து கொள்வதென்றே பாக்கி. ஆனால் அன்பினின்று விளையும் ஆனந்தத்தின் பொருட்டு நம்மிடம் உறையும் இறைவன் பிறகும் பன்மையாகவே இருப்பான். இந்த பதிவு உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம். நன்றி.